பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய நண்பர்களே, அல்ஹம்துலில்லாஹ் சீரத்து நபி விரல் நுனிகள் என்ற பாடத்திட்டத்தில் 26வது பாடம். இப்பொழுது மதீனா வாழ்க்கையை பற்றி ஒரு மீள்பார்வை. நம்ம எப்படி மக்கா வாழ்க்கையை பார்த்துட்டு ஒரு மீள்பார்வை ரிவிஷன் பண்ண, அந்த மாதிரி மதீனா வாழ்க்கையினுடைய 10 வருஷத்தை ஒரே ஒரு செஷனாக ஒரு சிறிய அமர்வில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ரிவைஸ் பண்ண போகிறோம், ரிவ்யூ பண்ண போகிறோம். சரிங்களா? மதனி வாழ்க்கை என்பது எத்தனை ஆண்டுகள்? 10 ஆண்டுகள். ஒன்று அப்படியே ஈஸியாக மைண்ட் பண்ணிகிட்டே வாங்க, அப்படி நீங்களே பதில் சொல்லிகிட்டே வாங்க. அது எப்போது எப்போ வரைக்கும்? 1ஆம் ஆண்டு ஹிஜ்ரி முதல் 10ஆம் ஆண்டு ஹிஜ்ரி வரை. அப்போ எத்தனை பாகங்கள்? அது 5 பாகங்கள். 5, 3, 2 எப்படி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, மதனி வாழ்க்கை 10 ஆண்டுகள், அது 3 பாகங்கள். முதல் பாகத்தில் என்ன கண்டென்ட்டு? ஹிஜ்ரத் முதல் ஹுதைபியா ஒப்பந்தம் வரைக்கும் முதல் 5 ஆண்டுகள். அல்ஹம்துலில்லாஹ். ஹுதைபியா முதல் மக்கா வெற்றி வரை அடுத்த 3 ஆண்டுகள். ஓகே, அடுத்து கிட்டத்தட்ட அனைத்து அரபியர்களும் இஸ்லாத்திற்கு வந்தார்கள், நிறைய பேர் வந்தாங்க. அது லாஸ்ட் 2 இயர்ஸ். மாஷாஅல்லாஹ். ஓகேங்களா? இதான் 3 பார்ட்ஸ். 5, 3, 2 = 10 இயர்ஸ் ஆஃப் மதனி லைஃப். ஓகே, சரி. முதல் காலம் 5 வருடம். இதை ஒரு கை விரலில் எவ்வளோ அழகாக நம்ம இதை ரிவ்யூ பண்ண போகிறோம் பாருங்கள். சரிங்களா? முதலாவது ஆண்டு, அதாவது இந்த 3 விஷயங்கள். அடுத்த ஆண்டு இந்த 3 விஷயங்கள். இப்படி நம்ம ஒரு விரலில் நம்ம என்ன செய்கிறோம், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இதை படிக்க படிக்க நம்மளுக்கு ஞாபகம் வரணும். இந்த 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக இறக்கேறப்பட்டது 14 சூறாக்கள். குரானுடைய 8 அத்தியாயங்களுக்கு சமம், அதாவது 8 ஜுசுக்களுக்கு சமம். சரிங்களா? 8 ஜுசுக்கு சமமான 8 ஜுசு கண்டென்ட்டு 14 சூராஸாக ரிவீல் ஆணுச்சு. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஜூஸ்லேருந்து 50 ஜூஸ் வரைக்கும், அப்புறம் 28 ஜூஸுனுடைய சூராஸ். எவ்வளோ ஈஸியாக ஒரு ஹேண்டில் வச்சுருக்கோம் பாருங்கள். இதை ஒரு ஹேண்டாக நம்ம என்ன செய்யணும், ஒரு ஃபிங்கரை என்ன செய்யணும், நம்ம அதை ரிவ்யூ பண்ணணும். அதான் நம்ம செய்ய வேண்டியது. இப்போ முதலாவது அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஃபஸ்ட் இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பள்ளிகள் அப்படின்னா என்ன? குபா பள்ளி, மஸ்ஜித் நபவி கட்டினது. முஹாஜிரின்கள். எத்தனை முஹாஜிரின்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சாங்க? அந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. அப்புறம் உடன்படிக்கை, யூதர்களோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தினது. அடுத்த வருஷத்தை யோசிக்கும் போது பத்ர் போர் நடந்துச்சு. அப்புறம் நயவஞ்சகர்கள் அந்த பத்ர் போர் விஷயத்தில் அவங்க நடந்து கண்ட விஷயம். அடுத்து கிப்லா மாற்றம். இது செகண்ட் இயரில் நடந்திருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள். ஓகேயா? அப்புறம் மூணாவது வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சம்மந்தப்பட்ட ஸைத் ரலியல்லாஹு அனுப்பி வைத்த படை, சரியத் ஸைத். அப்புறம் உஹது போர். அப்புறம் ஹம்ரா அசது விஷயத்தில் ஒரு தாக்குதலுக்காக போய் தாக்குதல் நடக்காமல் திரும்பி வந்தது. அப்புறம் 4வது வருஷத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ராஜி போர். அப்புறம் கிணறு, அதான் ரிவர்ஸ் வந்திருக்கு, கிணறு, மவுனா கிணறுல நடந்த அந்த சம்பவம். இது ரெண்டும் ஒரு துக்க நிகழ்வாக நம்ம பார்த்தோம். அப்புறம் பனு நதீர் கோத்திரத்தார்கள், அவர்களோடு நடந்த அந்த ஒப்பந்தம், இதை பற்றி பார்த்தோம். அப்புறம் அஹ்ஸாப் போர். அதுக்கப்புறம் பனு குரைதா, அந்த யூதர்களோடு நடந்த அந்த ஒப்பந்தம் அது. அதுக்கப்புறம் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அந்த சம்பவம். இது எல்லாம் மாஷா அல்லாஹ் இந்த முதல் 5 ஆண்டுகளில் நம்ம நினைவில் வைக்க வேண்டியது. இதில் சூரா, இந்த காலகட்டத்தில் இறக்கப்பட்ட சூறாக்கள் என்ன? முதலாவது ஆண்டு மாஷா அல்லாஹ் சூரா ஜும்ஆ, சூரத்துல் ஹஜ், சூரா தகாபின் இறக்கப்பட்டது. ஓகே. 2வது ஆண்டில் எடுத்துக்கொண்டால் சூரா பக்ரா, அன்ஃபால், முஹம்மது, தலாக். 3வது ஆண்டில் எடுத்துக்கொண்டால் ஆல் இம்ரான், சூரத்து ஸஃப். 4வது வருடத்தில் எடுத்துக்கொண்டால் நிசா, ஹஷர், ஹதீது. 5வது வருஷத்தில் எடுத்துக்கிட்டால் சூரா அஹ்ஸாப், முஜாதிலா. எவ்வளோ அழகாக இதை நம்ம படித்தோங்கிறத இப்போ ஈஸியாக நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்க. இந்த மாதிரி பொதுவாக நம்ம எந்த சீராலையும் படிச்சிருக்க மாட்டோம். ஓகேங்களா? அடுத்த 5 ஆண்டுகள் இப்படி இருக்குது. ஓகேங்களா? 6லேருந்து 10 வரைக்கும். 6வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்தலக் போர், பனு முஸ்தலக் போர், ஹுதைபியா உடன்படிக்கை, கடிதங்கள், மற்ற அரசர்களுக்கு ரசூலா கடிதம் எழுதுறது, 6 ABC. இதில் இறக்கப்பட்ட இந்த 6வது வருஷத்தில் சூரத்து நூறு, ஃபத்ஹ், முனாஃபிகூன். ஓகே, அதுலேயும் முஸ்தலக் போர் சம்மந்தமாக 100, சூரத்து 100, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு சம்பவம்லாம் படித்தோம். அவங்கள விட்டுட்டு வந்துடுவாங்க, வதந்தி பரவணிச்சு. ஹுதைபியா சம்மந்தமாக இறங்கினது தான் ஃபத்ஹ், முனாஃபிகூன்லாம். சரி, ஓகே. 7வது வருஷத்தில் சூரா மாயிதா இறங்குனுச்சு. 8வது வருஷத்தில் மும்தஹினாவும் தஹரீமும் இறங்குனுச்சு. ஓகே. 9வது வருஷத்தில் சூரா தௌபாவும் ஹுஜராத் இறங்குனுச்சு. மாஷா அல்லாஹ். கடைசியாக 10வது வருஷத்தில் இப்போ நம்ம சென்ற கிளாஸில் பார்த்த மாதிரி பையினாவும் நஸ்ரும் இறங்கியது. ஸோ இப்படி 10 விரலில் 10 × 3 30 இன்சிடென்ட்ஸை, மதினாவுடைய 30 இன்சிடென்ட்ஸை நம்ம கொண்டு வரோம். மதினாவுடைய இன்சிடென்ட்ஸை நம்ம 30ஆகவும் பார்க்கலாம், இன்னும் விரிவாக 50, 100ஆகவும் பார்க்கலாம். பட் நம்ம ஓவரால் ஒரு 30 இன்சிடென்ட்ஸில் கொண்டு வந்துட்டோம். அதை விரல்களை வச்சுருக்கோம். அடுத்த 3 ஆண்டுகளில் 6 சூறாக்கள் இறக்கப்பட்டது. அது 2 ஜுசு அளவுக்கான சமமாக இருந்தது. இந்த அத்தியாயங்கள் ஜுசுக்கு சொல்கிறோம். 2 ஜுசு கண்டென்ட்டான 6 சூறாக்கள் இறங்கியது. மேக்ஸிமம் அது 6வது ஜுசுலையும் 26வது ஜுசுலையும் இருக்குது. ஓகே. அப்புறம் கடைசி அந்த 2 வருஷத்தில் 4 சூறாக்கள் இறங்கியது. அது ஒரு ஜுசு அளவுக்கு சமம். அது
10ஆம் ஜுஸ் அதான் தௌபா முன் வச்சு சொல்கிறோம் ஓகேங்களா. இப்படி தான் நம்ம மதீனாவுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். அதை ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். போன இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்ட்ஸ் அடிஷ்னலான வேர்டோடு இருக்குது, இங்கே வெறும் கீவேர்ட் மட்டும் இருக்குது. இதை படித்த உடனே நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் வரணும். அது நம்ம தான் அந்தளவுக்கு உருவாயிட்டோமா நீங்கள் தான் யோசிக்கணும். உருவாகலைன்னா திரும்ப நம்ம படித்து தான் என்ன செய்யணும், திரும்ப நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சூறாக்கு எண்ணிக்கை நம்ம எடுத்துக்குவோம் சரிங்களா. திரும்ப ஒரு சிம்பிள் கிளாஸ் கொடுக்குறோம். மாஷா அல்லாஹ். முதலாவது காலகட்டம் 5 ஆண்டு, அப்படி மேலே இமேஜை பார்த்துக்கிறேன். முதலாவது காலகட்டம் 5 ஆண்டுகள், அதில் 14 சூறாக்கள் இறங்கியது. இரண்டாவது காலகட்டம் 3 ஆண்டுகள், அதில் 6 சூறாக்கள் இறக்கப்பட்டது. மூன்றாவது காலகட்டம் 2 ஆண்டுகள், அதில் 4 சூறாக்கள் இறக்கப்பட்டது. அப்போ டோட்டலி 20 + 4 24 சூறா. ஏன்னா 90 சூறா மக்கள் இறக்கப்பட்டது, மீதி 24 சூறா மதீனாவில் இப்படி தான் இறக்கப்பட்டது. 24 சூறாக்களா? சரி, ஓகே. ஜுசு அளவில் அந்த கண்டென்ட்டை பார்க்குறதா இருந்தால் அந்த 14 சூறாக்கள் 8 ஜுசு அளவுக்கு, இந்த 6 சூறாக்கள் 2 ஜுசு அளவுக்கு, இந்த 4 சூறாக்கள் 1 ஜுசு அளவுக்கு. அப்போ 8 + 2 10 11. அதான் நம்ம ஆல்ரெடி சொன்னோமே, 11 ஜுசு அளவுக்கு மதீனாவில் இறங்குனுச்சு, 19 ஜுசு அளவுக்கு மக்கள் இறங்குனுச்சு. ஞாபகம் இருக்கா? இப்போ ஓவரால் எல்லா கணக்கையும் கொண்டு வந்துட்டோம். அது மேக்ஸிமம் எந்தெந்த ஜுஸில் இருக்குன்னு காட்டுறோம். இந்த 14 சூறாக்கள் முதல் ஜூஸ்லேருந்து 5ஆம் ஜூஸ் வரைக்கும், அப்புறம் 28ஆம் ஜூஸ். இந்த 6 சூறாக்கள் 6ஆம் ஜூஸ்லேயும் 26ஆம் ஜூஸ்லேயும் இருக்குது. இந்த 4 சூறாக்கள் 10ஆம் ஜூஸில் இதை தாண்டி மற்ற ஜூஸில் இருக்குது. அதனால தான் ப்ராக்கெட்டில் இவற்றில் வேறு சில சூறாக்களும் உள்ளது. மேக்ஸிமமாக வச்சு இந்த ஒரு புள்ளி விவரத்தை நம்ம கடைசியாக கொடுக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். இதுதான் ஒரு ஓவரால் ஷார்ட் ரிவ்யூவாக நம்ம மதீனா வாழ்க்கையை நம்ம பார்த்தது. இதில் நல்ல ஒரு தரோவான ஒரு புரிதலுக்கு நம்ம வரணும். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.